ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமேல் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த எழும்புவேன் புயலுக்கு மேல் செய்திகளுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரீடிங் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் ரெண்டுத்தையும் நாம் படிச்சிடலாம் இன்னைக்கு. அதுலேருந்து ஒரு வசனம், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். I am the light of the world. Whoever follows me will never walk in darkness but will have the light of life. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இருள், ரைட், இருள் என்று பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் கன்ஃபியூஷன், ரைட், லோன்லினஸ், ரைட்டா, தனிமை, குழப்பங்கள், ரைட்டா, பயம், என்ன சொல்கிறது, எதிர்காலத்தை பற்றி தெரியாத ஒரு 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 வகையான இருட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய நான் 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 எனக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் தெரியுது, ரைட்டா, கொஞ்சம் தூரம் தெரியுது, ஆனால் அதுக்கப்புறம் தெரியல. ஆண்டவர் லக்கை காட்டுறார், அதாவது அது கோல், அந்த 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 டார்கெட்டை காட்டுறார், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நடுவில் என்ன அப்படின்னு தெரியல, இருட்டாக இருக்கிறது, ரைட். இந்த இருட்டில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு பயம், ரைட், ரொம்ப கன்ஃபியூஷன் நிறைய எனக்கு வந்திருக்கு. ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப குழப்பம், என்ன பண்ணலாம் ஒரே குழப்பம், அப்படி பண்ணலாமா. தனிமை, ஒரு சில நேரங்களில் யாருமே இல்லையா, நமக்கு ஏதோ உதவி செய்ய யாருமே இல்லையா, என்ன இவ்வளோ இதை நேற்று வரைக்கும் இவங்கெல்லாம் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்களே, இன்றைக்கி யாருமே வரலையே. நேற்று வரைக்கும் இவங்கெல்லாம் நம்ம போய் கேட்குறோம், அவங்ககிட்ட ஒரு 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்ககிட்டலாம் போய் கேட்குறோம், இல்லை இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்புறமா நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது ஒரு தனிமை, ஒரு ஒரு தனியாக விட்டு ஒரு பயம் நமக்குள்ளே தெரியவே இல்லை ஏன் பயம், ஆனால் ஒரு 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 பயமாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நானும் அந்த விஷயங்களை ஒரு சில நாட்களில் குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு சில பயம், கன்ஃபியூஷன், குழப்பங்கள் இருக்கும். அது பயத்தை போய் லீட் ஆகும். நான் இல்லைன்னு சொல்லலை, ரைட்டா. எப்பொழுதும் வாழ்க்கை ஒரே மாதிரி போயின்னு இருக்கும், இல்லை, ஒரு பயம் சில நேரத்தில் வரத்துக்கு. இதுதான் இருளான ஒரு சூழ்நிலை, ரைட்டா. இருள் என்று சொல்லும்போது, டார்க்னஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒருத்தர் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு கண்மூடித்தனமான ஒரு காரியம், எதிர்காலம் சரியாக தெரியல, அந்த மாதிரிலாம் சொல்லலாம், ரைட். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ரைட்டா, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 7ஆம் 8ஆம் வசனத்தில், அன்அப்ரோச்சபிள் லைட், கடவுள் எங்கே இருக்கிறாரா, யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் கடவுள். அப்போது ஆண்டவர் ஒளியில் வாசம் செய்கிறார். அந்த ஒளியிடத்தில் நம்மால் போக முடியாது, யாருமே போக முடியாது. ஒரே ஒருத்தர் தான் போயிருக்கிறார். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் மென்ஷன் ஆயிருக்கு. பிதாவின் மடியில் பிதாவின் முகத்தை பார்த்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போது ஒருவரும் சேரக்கூடாத, யாராலையும் போக முடியாத, கிட்ட நெருங்க முடியாத ஒளியில் வாசம் செய்யும் கடவுள் பிதாவான அவரை பார்த்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கடவுள் பிதாவானவர் ஒளியாக இருக்கிறார், ரைட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது என்ன சொல்கிறாரு, ஐ ஆம் த லைட் டு த வேர்ல்டுன்றார். நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன்றார். அப்போது பிதாவினிடத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் அந்த வெளிச்சம் இருக்கிறது. அவருக்குள்ளும், இயேசு கிறிஸ்துவ அவருக்குள்ளும் அந்த வெளிச்சம் இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வெளிச்சம் என்ற நம்பிக்கை, வெளிச்சம் என்ற ரட்சிப்பு, வெளிச்சம் என்ற மீட்பு, வெளிச்சம் என்ற டெலிவரன்ஸ், வெளிச்சம் என்ற ஒரு தெளிவு எல்லாம் வருகிறது. நம்ம ஒரு ரூம்குள்ளே போகிறோம்,
லைட்டே இல்லை, இருட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளால் சரியாக எதையும் செய்ய முடியாது. அந்த இருட்டில் எதுவும் செய்ய முடியாது. அமைதியாக இருக்கணும், முடிஞ்சால் நம்ம லைட்டு போட்டுட்டு தான் ஏதாவது செய்யணும். ரைட்டா? அதிகமான எந்த காரியம் செய்ய முடியாது. மூவ் பண்ணுறது கூட என்ன பண்ணுவோன்னா, எங்கேயாவது சேரோ ஸ்டூலோ கிடச்சா அமைதியாக பிடிச்சி நிற்போம், இல்லை உட்காந்துருவோம். ஏன் அப்படின்னா இருட்டில் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது நம்மால் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தருடைய பலத்தினால் உன்னால் எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறார். He is the light to the world. எனக்கும் அவர் வெளிச்சமாயிருக்கிறார், என் வாழ்க்கைக்கும் அவர் வெளிச்சமாயிருக்கிறார். அப்படின்னா எனக்கு ஒரு எதிர்காலம் ஆண்டவர் மூலமாக தான், எனக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மூலமாக தான், எனக்கு ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான். யார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? சேரக்கூடாத, யாரும் கிட்ட போக முடியாத, பார்க்காத ஒரு ஒளியில் கடவுள் வாசம் செய்கிறார். அவர் இருக்கிறாரு. அவரிடத்தில் வந்த ஒரு ஒளிதான் இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா, எல்லா குழப்பங்கள், எல்லா பயம், எல்லா காரியங்களும், எல்லா தனிமை எல்லாத்தையும் நீக்கிது. எல்லாத்தையும் வெளிச்சம் இருக்கிற இடத்துல எல்லா இருளும் போயிட்டு பாருங்க. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது, நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். whoever follows me, யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ will never walk in darkness but will have light of life அப்படின்றார். அப்படின்னா வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாய், உன்னுடைய லைஃபுக்கு, உன்னுடைய ஜீவனுக்கு வெளிச்சமாய் நான் இருக்கிறேன், யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ என்றார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி போனால் வெளிச்சம் இருக்கிறது. ரைட்? ஒரு இருட்டான வழி இருக்குது, யாராலும் எங்கேயும் போக முடியல. ஆனால் ஒருவர் ஒரு விளக்கை வைத்து கொண்டு போகிறாருன்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளிச்சம், பிரதர் நீங்கள் காட்டுங்க, நாங்கள் பின்னாடி வரோம், நீங்கள் வெளிச்சத்தை முன்னாடி புஷ் போங்க, அந்த வெளிச்சத்துலேயே நாங்கள் நடந்து வந்துடுறோம், அப்படி தான் சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? அந்த வெளிச்சத்து பின்னாடி போகாமல் இருட்டில் இருக்கிற ஒருத்தர் இருட்டில் நடத்தின்னு போகிறாருன்னா அவர் பின்னாடி போக மாட்டோம். அதை தான் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு? நானே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன், ஃபாலோ மீன்றார். நீ என் பின்னாடி வான்றார். இன்றைக்கி நம்ம அப்போ என்ன செய்யணும்? ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட். குழப்பமாக இருக்கிறீங்களா? தனிமை இருக்கா? பயம் இருக்கிறா? வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, கண்மூடித்தனமாக இருக்குது, என்ன நடக்குமோ தெரியல, ஒரே இதாக ஒரே ஒரே ஒரு திகிலாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படி இருக்கீங்களா? வெளிச்சம், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம், லைட் ஆஃப் லைஃப், உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பின்பதாக நீங்கள் போனால், நம்ம எல்லாம் போனால், அப்பொழுது நமக்கு இருளே கிடையாது, நம்ம இருளே நடக்க மாட்டோம். இன்னொரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நமக்குள்ளே வாசம் செய்வதால், கிறிஸ்து வெளிச்சமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதால் வெளிச்சமாய் இருக்கிற நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். யூ ஆர் த லைட் டு த வேர்ல்ட்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி நாம் வெளிச்சமாய் மாற முடியும்? பிதாவானவர் வெளிச்சமாய் இருக்கிறார், வெளிச்சத்தில் வாசம் செய்கிறார். அந்த வெளிச்சமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, அதே வெளிச்சமாய் உலகத்திற்கு வருகிறார். அந்த வெளிச்சத்தை நம்மிடத்தில் தருகிறார். ஏனென்றால் நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் நாம் உலகத்திற்கு இன்டர்ன் வெளிச்சமாய் இருக்கிறோம். பாருங்கள், அப்போது கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொன்னால் தப்பு கிடையாது, அதுதான் கரெக்ட். ஏன்னா வெளிச்சமாக இருந்த பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். இதனால் என்ன? நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம்னா மற்றவர்கள் இருட்டில் விழுந்து விடாமல் நாம் அவர்களை வெளிச்சத்தில் நடத்த வேண்டும். அந்த கடமை நமக்கு இருக்குது. நம்மளும் வெளிச்சத்தில் நடக்கணும், மற்றவர்களையும் வெளிச்சத்தில் நடத்த வேண்டும்.
நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம வெளிச்சத்தில் நடந்தால் போதும், நான் இருளில் நடக்காமல் வெளிச்சத்தின் பின்னாடி நடந்தால் போதும், என்னோடய வாழ்க்கை அதுடன் ஒரு முழுமை அடைகிறதுன்னு யோசிக்கிறோம். இட் இஸ் ராங். நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் தான் ஆண்டவர் உள்ளே இருக்கும்போது, நமக்குள்ளே இருக்கும்போது, நீங்களும் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். யூ ஆர் த லைட் டு த வேர்ல்டு என்றார். அப்போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்னா மற்றவர்களுக்கும் நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்கள் இருட்டில் விழுந்திருக்கிறார், உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க கூட இருக்கலாம், விரோதிகள் கூட இருக்கலாம். சில நேரத்தில் விரோதிகள் கூட இருட்டில் வாழ்வதால் தான், அவர்களுக்கு சரியான வெளிச்சம் வாழ்க்கையில் இல்லாததால் தான் அவங்க அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு விரோதி இருக்கிறாங்கன்னா அவங்க 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 கேரக்டரே அது கிடையாது. அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்மை வெறுக்கிறவர்கள் இருட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளிச்சத்தை நீங்கள் காட்டினால், வெளிச்சம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காட்டினால், அவர்களால் இந்த வெளிச்சத்தில் நடக்க முடியும். ஆண்டவருடைய அன்பை காட்டினால் அவர்களால் இந்த அன்பில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பில் நடக்க முடியும். அப்போ பாருங்கள், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்றால் கடவுளை நீங்கள் சுமந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் போகிறீங்க, மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க, மற்றவர்களுக்கு ஒரு என்ன சொல் ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறீங்க. அது ஒரு பெரிய விட்னஸ், அது ஒரு பெரிய சாட்சி. உங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரின் ஒளியை உங்கள் முகத்தில் பார்க்க வேண்டும், உங்கள் இருதயத்தில் அந்த ஒளியை பார்க்க வேண்டும். அவங்க சொல்லணும், பிரதர் சிஸ்டர், உங்கள் கூட நான் பேசும்பொழுது உங்கள் முகத்தில் ஒரு ஒளி தெரியுது, உங்கள் பேச்சில் ஒரு அன்பு தெரியுது, உங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லணும். மோசே ஆண்டவரிடத்தில் பேசிவிட்டு மலையிலேருந்து இறங்கி வரும் பொழுது மோசேவோட முகத்தை யாராலையும் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் முகம் அப்படியே ஜொலித்தது. எல்லாம் கண்ணை மூடுறாங்க, கூசுது, மோசேவை பார்க்க முடியல. அதனால் மோசே என்ன பண்ணுறார், முகத்தை ஒரு துணி போட்டு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு முடிக்கிறார். ஏன்னா மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை. அவர் ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணலாம். அவர் பண்ணதே என்ன அப்படின்னா, நேரடியாக ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து பேசினார். ஆண்டவரை பார்த்து பேசினால அவருடைய முகம் ஜொலிக்க ஆரம்பிச்சது. அப்போது மோசேக்கே இந்த 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 ரேடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பைபிளில் என்ன எழுதியிருக்கு, பிதாவின் ஒளியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், த ரேடியன்ஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. கொலோசியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை த ரேடியன்ஸ் ஆஃப் காட் போட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகம் எப்படி ஜொலிக்கும் பாருங்கள், ரைட்? அதனால தான் ரெவலேஷன் 1ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் போய் பார்க்குறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கான், அப்போல்லாம் கட்டி தழுவி மார்பில் சாஞ்சிருக்கான். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான், அவனுக்குள்ள பயங்கர பயம். அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. செத்தவனை போல் காலில் விழுந்து விட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலில் போய் விழுந்து விட்டான், ஐயா ஆண்டவரே கடவுளே என்று. அப்போ பாருங்கள், இந்த ஒளி கடவுளின் ஒளி, இயேசு கிறிஸ்துவ மூலமாக நானே இந்த உலகத்திற்கு ஒளி என்று வந்திருக்கிறார். சாதாரண ஒளி கிடையாதுங்க. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி லைட். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையை முழுதுமாக மாற்றும். எல்லா பயம், எல்லா குழப்பங்கள், எல்லா நம்பிக்கை இல்லாத காரியங்கள், எல்லா அசுத்தங்கள் எல்லாத்தையும் அந்த ஒளி நீக்கிவிடும். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவேன் என்று சொன்னால், நான் இனிமேல் ஆண்டவரை பின்பற்றுவேன் நீங்கள் உறுதி எடுத்துக்கொண்டால், இந்த ஒளி என் வாழ்க்கையில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் ஒளி. அந்த ஒளி எனக்குள்ளே வர வேண்டும். நான் எதற்கும் எனக்கு நம்பிக்கை வேண்டும், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்பொழுது நீங்களும் அந்த வெளிச்சமாய் மாறுகிறீர்கள். நாம் இந்த உலகத்திற்கு மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாய் மாறிவிடுகிறோம். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கி இந்த ஃபாலோ மீன்றார். இந்த ஒளியை நீ பின்பற்று. இருளில் நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு லிவ் இன் டார்க்னஸ். அசிங்கத்திலையும் இருளிலும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிச்சம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பின்னாடி வாங்க. உங்களை அவர் வெளிச்சமாய் மாற்றி விடுவார். மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி விடுவார். அதுதான் வேத சத்தியம். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே இயேசுவே, அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐ ஆம் த லைட் டு த வேர்ல்டு என்று சொன்னீரே. நீரே வெளிச்சமாய் கர்த்தாவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி. இருள், பயம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, எல்லா காரியங்களும் நீர் நீக்கிவிட்டு எங்களுக்கு டெலிவரன்ஸாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீங்க. எல்லா பயத்தையும் நீக்கும் வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கூட we will follow you Lord. உங்களை நாங்கள் பின்பற்றுவோம். இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை நாங்கள் பின்பற்றுவோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நீரே கத்த எங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கிறீர், நம்பிக்கையாக இருக்கிறீர். நாங்கள் உம்மை முழுதுமாய் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் கத்தாவே தேவரீ, உண்மையே நாங்கள் பின்பற்றி வருவோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை, டெலிவரன்ஸ் உண்டாவதாக. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.